விசுவாவசு வருடம் ஐப்பசி 14 வெள்ளிக்கிழமை, வளர்பிறை நவமி திதி அதிகாலை 5:17 மணி வரை. அதன்பின் தசமி திதி. அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 3:03 மணி வரை. அதன்பின் சதயம் நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:31 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சந்திராஷ்டமம் அதிகாலை 3:09 மணி வரை மிதுனம். அதன்பின் கடகம். பொது முகூர்த்த நாள். சூரிய உதயம் காலை 6:08 மணி. அஸ்தமனம் மாலை 5:47 மணி. சந்திர உதயம் மதியம் 1:50 மணி. அஸ்தமனம் நாளை அதிகாலை 1:06 மணி. மேஷம் ராசி என்பர்களே, நினைப்பது நடந்தேறும் நாள். தொழில் முன்னேற்றம் அடையும். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். சிலர் புதிய இடம் வீடு வாங்குவீர்கள். ரிஷபம் ராசி என்பர்களே, வியாபாரத்தில் ஆதாயம் காணும் நாள். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். பணியிட நெருக்கடி விலகும். வியாபாரிகளுக்கு முதலீட்டிற்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்கும். நினைத்ததை முடிப்பீர்கள். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர். மிதுனம் ராசி என்பர்களே, 2 நாளாக இருந்த நெருக்கடி விலகும். மனதில் தெளிவு ஏற்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். கடகம் ராசி என்பர்களே, விழிப்புடன் செயல்படவும். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். பணியிடத்தில் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர். உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். இயந்திர பணியில் இருப்பவர்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லது. சிம்மம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். சுப நிகழ்ச்சிகள் பங்கேற்பீர். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். கன்னிராசி என்பர்களே, எதிர்ப்பு விலகும் நாள். லாபகுருவால் உங்கள் எண்ணம் நிறைவேறும். திருமண வயதினருக்கு வரன் வரும். அரசு வழி முயற்சி சாதகமாகும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். மறைமுகமாக தொல்லை கொடுத்தோர் விலகுவர். துலாம் ராசி என்பர்களே, நன்மையான நாள். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் தீர்வு ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட எடுத்த வேலைகள் வெற்றியாகும். விருச்சிகம் ராசி என்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். குரு பார்வையால் நீங்கள் நினைப்பது நடந்தேறும். செல்வாக்கு உயரும். பலமுறை முயற்சித்தும் நடக்காமல் இருந்த வேலைகள் இன்று நடக்கும். அவசர வேலைகள் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கும் என்றாலும் வருமானம் திருப்தி தரும். தனுசு ராசி என்பர்களே, முயற்சியால் வெற்றியடையும் நாள். பணியிடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வரவேண்டிய பணம் வரும். அரசு வழி வேலை முடியும். செல்வாக்கு உயரும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். சகோதரர் உங்களுக்கு உதவியாக இருப்பர். மகரம் ராசி என்பர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். 2 நாளாக இருந்த குழப்பம் விலகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். கையில் பணம் புரளும். கும்பம் ராசி என்பர்களே, குழப்பத்திற்கு ஆளாகும் நாள். கையில் எடுத்த வேலைகள் இழுபறியாக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். பெரிய மனிதர்களின் ஆதரவால் மனதில் தைரியம் உண்டாக்கும். நீண்ட நாள் கனவு நனவாகும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். மீனம் ராசி என்பர்களே, வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாக்கும். பணியாளர்களுக்கு வேலைபளு உண்டாக்கும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம்.